நான் ரைட் பண்றது எல்லாமே நோட் பண்ணிக்க பாரு. ஃபர்ஸ்ட் example 36. The theory predicts the proportion of beans in 4 groups A, B, C, D should be in the ratio 9:3:3:1 in an experiment. Among 1600 beans, the number in the 4 groups were 882, 330, 287, 118. Does the experiment support the theory? இப்போ இதில் வேணும் ரொம்ப ஒன்று கிரேட் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. அந்த 4 types ஆஃப் பீன்ஸ் வந்து எந்த ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 9:3:3:1, அதாவது A டைப், B டைப், C டைப், D டைப் பீன்ஸோட வெரைட்டிஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு தியரி, அப்சர்வ் பண்ணதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸ்பெக்டட் தியரி இதெல்லாம் பாருங்க. அதான் பட் நம்ம செக் பண்றதுக்கு 1600 சாம்பிள்ஸ் சூஸ் பண்ண போறோம். தெரியுதா? அந்த சாம்பிள்ஸ் எடுத்து பார்க்கும்போது அது எத்தனை டைப் ஏ, தட் இஸ் ஏல எத்தனை இருக்கு, பி, சி, டில எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம இது அப்சர்வ் பண்ணி எடுத்திருக்கோம். தெரியுதா? சரி, ஸ்டில் பண்ணிக்க. In our column, they are given type A beans, B, C, D in the ratio of 9:3:3:1. This is a expectation. This is our expectation. நம்ம சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து நம்ம ஒரு இடத்துல ரோடு போடும்போது இல்ல ஒரு பாலம் இருக்கும்போது செக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த ரேஷியோல சாயிலும் சிமெண்ட்டும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்களா, தெரியுதா? அந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஒரிஜினலா அந்த மாதிரி தான் மிக்ஸ் ஆகிருக்குதா அப்படின்னா என்ன செய்யணும், சாம்பிள் செக் பண்ணி பார்ப்பாங்க. சாம்பிள் செக் பண்ணி பார்த்து குவாலிட்டி கண்ட்ரோல்ல கொடுத்து அதை என்ன செய்வாங்க, போட்டதை அக்செப்ட் பண்ணணுமா, ரிஜெக்ட் பண்ணணுமா, பில்ல பாஸ் பண்ணணுமா, அந்த மாதிரி. பட் இப்பெல்லாம் அப்படி கிடையாது. எப்படி போட்டாலும் நீ பில் பாஸ் பண்ணி தான் ஆகணும், இல்லாட்டா ஒண்ணு என்ன செஞ்சிருவான், குடிச்சிருவான். சரியா? நீ என்ன பெரிய ஆபீசரா இருந்தாலும் சரிதான். சரி, ஓகே. இப்போ அதை நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பெக்டட், இது இந்த ரேஷியோல இருக்கணும். இது அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி, திஸ் இஸ் அ அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி. ஸோ எக்ஸ்பெக்டட்ல நம்ம எப்படி நம்ம கால்குலேட் பண்றது நல்லா பார்த்தாச்சுன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம். 9 + 3 + 3 + 1 = என்ன வருது, 16. சரிதா? ஸோ எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் 9. சரிதா? உன புக்ல இல்ல A கொடுத்திருக்காங்களா, B கொடுத்திருக்காங்களா? A. ஸோ இதோட லேபிள் வந்து A, எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் A. அப்ப என்ன எழுதலாம், டோட்டல் 16, டோட்டல் 16, 16ல என்ன வருது, 9 into எவ்வளவு அப்சர்வேஷன் எடுத்திருக்காங்க, 1600 அப்சர்வேஷன், 1600 சாம்பிள், 1600 எடுத்து பாக்குறாங்க. தெரியுதா? 1600. சோ 1600 இதோட வேல்யூ சொல்லுங்க, 900. நெக்ஸ்ட் அடுத்தது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் B. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் B, இந்த பீன்ஸ்ல B டைப் பீன்ஸ் வந்து எவ்வளவு இருக்குதுங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். 3. அப்போ முதல்ல டோட்டல் 16 நர்ல ஆட் பண்ணிடுவோம்ல, 16, 16ல 3 நர்து 3 இன்டு நம்ம எவ்வளவு எடுத்துருக்கோம், பீன்ஸ் எவ்வளவு எடுத்துருக்கோம், அது எந்த யூனிட்லாம் சொல்லவே இல்லை, 1600 தான் வந்திருக்காங்க. ஸோ அதான் B போட்டுரு, 1600. ஸோ டைப் B எவ்வளவு வருது, எவ்வளவு, 300. அடுத்தது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் C, அதே தானே 3 தானே. அப்ப 3/16 into 1600, 300. நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் D, 16 1 into 1600 என்னடா வருது, 100. These are all the expected. சரிதா? This is the observation, இதுதான் ஒரிஜினல். These are all the original. நம்ம என்ன டெஸ்ட் பண்ணணும், நீங்க முதல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சொன்னீங்கல்ல, அதுவும் நாங்க போட்டிருக்கோம்ல ரோடு, இல்லடா நாங்க போட்டிருக்கோம்ல பாலம், அதே ரேஷியோல மிக்ஸ் பண்ணி தான் என்ன செஞ்சிருக்கோம், பாலம் போட்டிருக்கோம் அப்படிங்கறத செக் பண்றதுக்கு போறோம். So there is no significance between the expected and observation. ரெண்டும் சேம் தான்ப்பா, நீ சொன்ன போல தான் நடந்துருக்கு அப்படின்னு. அல்டர்னேட்டிவ் எப்படி இருக்கணும், no, there is significant difference. நான் என்ன ரேஷியோல சொன்னேன், நீ என்ன ரேஷியோல பண்ணி வச்சிருக்க, தெரியுதா? அப்ப நம்ம என்ன செய்யணும், கேன்சல் பண்ணி வருவோம்.
தெரியுதா? அதான் வந்து அல்டர்னேட்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு அது பிறகு அல்டர்னேட்டிவ்லாம் வரலாம். டேபிள்லாம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணணும். நல்லா பார்த்துக்க. டேபிள் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் பாரு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யணும்? எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது, எல்லாம் எக்ஸ்பெக்டட். ஃபர்ஸ்ட் அப்சர்வ் எழுதணும், அது பிறகு எக்ஸ்பெக்டட். அப்சர்வ் 882, 313, 287, 118 இதெல்லாம் அப்சர்வேஷன் பண்ணிருக்கோம். எக்ஸ்பெக்டட் எவ்வளவு இருக்கணும்? 900. இது எவ்வளவு இருக்கணும்? 300, 300, அடுத்தது 100. நீ பார்த்துட்டு சார் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இப்படி கொடுத்துருக்கோம், ஆனா இங்க பாருங்க இது கம்மியா இருக்குது, இது கொஞ்சம் கூடுதல் இருக்குது, இது கம்மியா இருக்குது, இது கொஞ்சம் கூடுதல் இருக்குது, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் மேட்ச் ஆகலையே அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்லக்கூடாது? நம்ம சாம்பிள் தான் எடுத்து பார்க்கிறோம், தெரியுதா? ஒரு சைட்ல மட்டும் உடைச்சு பார்த்துட்டு பில்டிங் மொத்தமா அப்படிதான் இருக்குன்னு கன்க்ளூஷன் பண்ணிடக்கூடாது, தெரியுதா? அது வந்து நம்ம சாம்பிள் எடுக்கிறோம், அதை டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸுக்கு நம்ம என்ன செய்வோம்? லேபுக்கு அதை அனுப்பி வச்சு whether we can accept the claim or not, அதான் நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது அக்செப்டட், எக்ஸ்பெக்டட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் அந்த ஃபார்முலா தான் அப்சர்வ் மைனஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இ கால்குலேட் பண்ணோம். நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம் போட்டோம்ல அதே போல தான் டக்குன்னு சொல்லுவோம். 882 minus 900 தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் 900. இது 900 பாத்தியா? ஒவ்வொன்றும் எக்ஸ்பெக்டட் இப்படி சேஞ்ச் ஆகுது. என்னது? 0.36 அவ்வளவுதானா? சரி. நெக்ஸ்ட் ஓவர் 330 மைனஸ் அப்சர்வ் 300 தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ்பெக்டட். புக்கை செக் பண்ணி பாருங்க, ஆன்சர் கரெக்ட் தானா? 0.56 0.56. சரி. நெக்ஸ்ட் ஸ்டில் பண்ணி கடை இதை அப்படியே கால்குலேட் பண்ணுங்க. சரி, கட் பண்ணா இதெல்லாம் சம் பண்ணுங்க. 4.74 தெரியுதா? 72 4.72. இப்போ வந்து நம்ம வந்து என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம்? டேபிள். இப்போ நல்லா பாத்துக்க. கட்ச் நாட் இது வந்து நல் ஹைபோதீசிஸ். as usual there is no significant difference between expected and observed frequency. என்ன ஆன் பண்ணியாடு ரன் ஆயிட்டு இருக்குல்ல? ஓகே. கட்ச் நாட் there is no significant difference between observed and expected frequency. தெரியுதா? இன்வெஸ்டிகேஷன் முன்னாடி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த ரேஷியோல தான் நீ இதை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம், தெரியுதா? சோ அதுக்கு பிறகு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அப்சர்வ் பண்ணுவோம். சோ ரெண்டுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லுவோம். there is no significant difference between O and E எழுதிருந்தோம், observed and expected frequency. கட்ச் 1 இது வந்து அல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ். எல்லா பாடத்துக்கும் வேர்டிங்ஸ் எழுதிட்டே இருக்க மாட்டேன், தெரியுதா? இது வந்து எஸ் போடணும். எஸ் there is significant difference between மீதி எல்லா ஸ்டோரியும் எழுதணும். ஓகேவா? இது வந்து நல் ஹைபோதீசிஸ், நெக்ஸ்ட் அல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ். இப்போ இதெல்லாம் எதை ரிஜெக்ட் பண்ணணும், எதை அக்செப்ட் பண்ணணும்னு அடுத்து டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ் நல்லா பாத்துக்க. லிசன் கேர்ஃபுல்லி. டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கல psi squared equal to summation observed minus expected the whole square divided by E. என்னடே வந்திருக்குது? 4.72. இது அழகா அப்படியே நம்மளுக்கு வந்து அந்த டேபிள்ஸ்ல வந்துச்சு, தெரியுதா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ் கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? அடுத்த ஸ்டெப் டேபிள் வேல்யூ.
சோ டேபிள் வேல்யூல இங்க வந்து நமக்கு ஆல்பா என்ன தந்திருக்காங்க லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எடே லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் என்ன தந்திருக்காங்க எதுவுமே தரல அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா எங்க வந்துறணும் 0.05 சோ இங்க டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் n-1 சோ n-1 நம்பர் 1 2 3 4 என்ன வரும் 4 - 1 equal to 3 சரிதா அப்ப டேபிள் வேல்யூ சை ஸ்கொயர் டெஸ்ட் எல்லாரும் லாஸ்ட் பேஜ் வந்துரு சை ஸ்கொயர் டெஸ்ட் டேபிள் வேல்யூ பாருங்க சை ஸ்கொயர் டெஸ்ட் டேபிள் வேல்யூ level of significance நல்லா பாருங்க level of significance 0.05 degrees of freedom 3 7.815 so psi squared is alpha n-1 degrees of freedom so psi squared 0.05 இங்க 3 equal to எவ்வளவு வருது 7.815 so this is a inner value table value this is a table value next conclusion compare these two which one is a greater table value is a greater so table value greater na enna seyanum accept the claim அப்போ நம்ம எக்ஸ்பெக்டட் பண்ணோம்ல அவன் சொன்னால அந்த ஆபீசர் இந்த ரேஷியோல தான் மிக்ஸ் பண்ணிருக்கணும்னு கரெக்ட் பா நீ சொன்னது நீ போட்டது எல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லணும் தெரியுதா கன்க்ளூஷன் psi square 0.053 இப்படி வந்தாலும் அது என்ன பண்ணுது டேபிள் வேல்யூ இஸ் கிரேட்டர் than ஒரு psi square னா இது வந்து டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ் டெஸ்ட் பண்ண வேல்யூ சோ accepts catch not அப்ப எது ரிஜெக்ட் ஆயிரும் reject catch 1 accept catch not rejects catch 1 சரிதா நீட்டா அழகா எழுதுங்க பாப்போம் ஸ்டில் பண்ணிக்க ஸ்டாப் பண்ணிடுங்க